பழனிக்கோவில் நில மோசடி வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு தற்போது அளிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனிக்கோவில் நிர்வாகம் பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் வணக்கம். தற்போது பழனிக்கோவில் நிர்வாகம் பதிலளிக்க, அதாவது அந்த நில மோசடி தொடர்பாக பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. பழனி தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சிபிஐ விசாரணையை மாற்றக் கோரி மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால், தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்தின் அறங்காவலர் அன்னபூர்ணி, சிவகுமார், பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி, பிரதீப் உள்ளிட்டோர் சார்பில் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருந்தனர். மனுவில் மடத்திற்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் தொடர்பாக உண்மை விவரங்களை மறைத்து நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு முருகநாத் என்பவர் வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய பதிவுத்துறை அதிகாரிகள் மீது முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நீதிபதிகள் சி கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு இன்று வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உயிரிழந்த வழக்கறிஞரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், எனவே வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரத்தை அரைத்தலாக்க வேண்டாம், உரிய ஆவணங்கள் மட்டுமே ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணையும் கைது நடவடிக்கையும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான சதித்திட்டம் கடந்த மார்ச் மாதமே தொடங்கிவிட்டதாகவும் வாதினார். இதையடுத்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நிர்வாகம் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். கோகிலா, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.